என்பது அதாவது ஜனாதிபதி அவர்களின் தலைமையிலே நடைபெறுவது என்பது மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வாக காணப்படுகின்றது. அதே போல் පොල් කියන එක අපිට ඉතා ඈත අතීතයේ உலக தெங்கு தினம் 2025 இந்த பண்டிகையில் ஆரம்பமாகிறது. நிகழ்வுக்கு பெருந்திரளான மக்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. உள்ளுக்கு வந்து போடப்பட்ட கதிரிகள் எல்லாம் வந்து ஃபுல்லாகிட்டு அதிகாரிகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி இப்போ மிக அண்மையில் வந்துட்டாருன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். நான் உங்கள் கேபி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது புதுக்குடியிருப்பு முருகன் கோயிலுக்கு முன்னுக்கு நிற்கிறோம். இங்கே பிரமாண்டமான ஒரு நிகழ்வு நடக்க போகுது. இந்த நிகழ்வுக்கு வந்து ஜனாதிபதி வாரார். அதை விட இங்கே தென்னை மரங்களில் இருக்கிற நோய்கள் அதில் உற்பத்தி சம்பந்தமாக தான் இங்கே கலந்துரையாடல் நடக்க போகுது. அந்த நிகழ்வை நீங்கள் முழுமையாக பார்க்கணுமெண்டா எங்களோட காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்ன நடக்க போகுதுன்றதில் நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். அதோட எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தமான உங்களோட அபிப்பிராயங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நிறைய ஏகப்பட்ட நிகழ்வுகள் இங்கே காத்திருக்குது. தொடர்ந்து பாருங்கள், வாங்க. இந்த மக்கள் வந்து கொண்டிருக்கிறத எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஜனாதிபதி இன்றைக்கு புதுக்குடியிருப்பில் வந்து ஒரு நிகழ்வுக்காக வாற்றார். அந்த நிகழ்வுக்காக தான் இந்த மக்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் இப்போ உள்ளுக்கு போகிறதுக்காக பார்த்து கொடுத்துருக்குறாங்க. ஜனாதிபதி வருகையால் பாதுகாப்பை கொஞ்சம் பலப்படுத்தியிருக்கணும். எஸ்டிஎஃப்லேருந்து போலீஸ்லேருந்து சகலரும் இங்கே பாதுகாப்பை கொஞ்சம் பலப்படுத்தி என்றதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் ஜனாதிபதி இந்த இடத்துக்கு இன்னும் வந்து சேரலை. ஆனால் பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் ஜனாதிபதிக்குரிய சந்திப்பு நடக்க போகுது. ஜனாதிபதி சந்திக்க போகிறார். மக்களை இப்போ பாதுகாப்பாக ஒழுங்குபடுத்தி உள்ளுக்கு எடுக்கிறதால எங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. மக்கள் வரிசையில் நிற்கணும். பாதுகாப்பும் வந்து மிகவும் பலப்படுத்தப்பட்டிருக்குது. மிகவும் சிறந்த முறையில் தான் இந்த பாதுகாப்பு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது. இன்னும் சொற்ப வேளையில் ஜனாதிபதி வாரதாக இருக்கிறார். சில நேரம் வந்தால் மிகவும் சிறப்பான முறையில் இந்த இடத்துல நிகழ்வு நடக்கும்ன்றது தான் எங்களுக்கு தெரியும். இது புதுக்குடியிருப்பில் இந்த நிகழ்வு நடக்க போகுது. இடத்துல வந்து மக்களை வந்து ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை எடுத்துக்கொண்டிருக்கணும். சரியான முறையில் பேர்களை பார்த்து விவரங்களை பார்த்து தான் அடிக்கணும். இது வந்து தென்னவள அபிவிருத்தி சம்பந்தமான ஒரு சந்திப்பண்டபடியாக அதுக்கான மக்களை தான் இங்கே எடுத்துக்கொண்டிருக்கிறதா எங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டிருக்கு இந்த இடங்களில். தேங்காய் தின கொண்டாட்டம் என்ன அப்படி தான் அந்த போட் போட்டிருக்குது. மிகவும் சிறப்பான முறையில் தான் இந்த நிகழ்வை செய்ய போயினோம். இந்த புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் இதுதான் முதல் தடவை வந்து புது ஜனாதிபதி இங்கே வாரது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் முதல் தடவை, ரெண்டாம் தடவை வந்திருக்கிறார். இது வந்து நோய்கள் வந்து சம்பந்தமாக இந்த தென்னைகளுக்கு வர நோய் தொடர்பான ஒரு விழிப்புணர்வும் அடுத்ததாக ஊக்குவிக்கிறதும் தான் இந்த வேலை. அப்படியான நிகழ்வு தான் நடக்க போகுது. சரி, நாங்கள் பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம். மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு நிகழ்வு வந்து தென்னை மரங்களில் வார நோய்கள் அது சம்பந்தமான ஒரு பார்வையும் அதோட எங்களோட வடக்கு கிழக்கு பகுதிகளில் வந்து தென்னைகளை வந்து கூடுதலாக நட்டு அதால் பிரயோசனங்களை பெறணும் எங்களோட மக்கள்ன்றதுக்காகத்தான் ஜனாதிபதி இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தியிருக்கிறான்னு சொல்லினோம். மிகவும் பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், இது நடக்கிறது புதுக்குடியிருப்பு பிரதேசம் என்ற வழியாக பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். எப்படி இருந்தாலும் இந்த மக்களுக்கு ஒரு நன்மை நடக்க போது இந்த ஜனாதிபதி ஒரு மிகவும் சிறப்பான சில செயல்பாடுகளை செய்து கொண்டு வரது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. வந்து இப்போ சிசி இது வந்து எங்களோட பாதுகாப்பு அணிகள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே தான் அந்த நிகழ்வு நடக்க இருக்குது. இங்கே தான் முதல் ஜனாதிபதி வாரத்துக்கு இருக்கிற இந்த தென்னை மரங்கள் தென்னங்கண்டுகளை பார்க்குறதுக்கு இப்போ போகிறதுக்கு எல்லோரும் ரெடியாக நிற்கணும். உள்ளுக்கு இது பாதுகாப்பெல்லாம் பலப்படுத்தி தான் எடுத்துக்கொண்டிருக்கணும். பாருங்கள், மிகவும் சிறப்பான முறையில் தான் ஒழுங்குபடுத்தியிருக்கணும். நோய்கள் தென்னையில நோய்கள் வராமல் தான் இதை பார்க்கணுமாம். பார்ப்போம், ஜனாதிபதி வந்து போன பிறகு தான் இங்கே என்ன நடந்தது என்னன்றதெல்லாம் நாங்கள் முழுமையாக பார்க்கலாம். தொடர்ந்து எங்களோட காணொலியோடு இணைஞ்சிடுங்க. பாருங்கள், இவ்வளோ வாகனம் வந்து கொண்டிருக்காண்டு அதிகாரிகள் வந்து கொண்டே இருக்கிறோம். மாவட்டங்களுக்கான பண தென்னை அது சம்பந்தமான ஒரு சந்திப்பு தான் இது. ஜனாதிபதி சந்திக்கிறது மிகவும் சிறப்பான முறையில் தான் இது அமையும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நிச்சயமாக எங்களோட காணொலியை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதிகாரிகள் நிறைய பேர் இங்கே வந்திருக்கணும். இதுக்குள்ளெல்லாம் ஜனாதிபதி உள்ளுக்கு போகிறேன். மிகவும் சிறப்பான முறையில் ஒழுங்குபடுத்தியிருக்கணும்.
இது முருகன் கோயிலுக்கு முன்னால் தான் இது நடக்குது. நிகழ்வுக்காக ஜனாதிபதியின் மக்கள் சந்திப்புக்காக மத குருக்கள் இங்கே வந்திருக்கணும். இன்னும் உள்ளுக்கு போகாமல் நிற்கிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் நான் நினைக்கிறேன் 4 மதத்தை சேர்ந்தவர்கள் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து தமிழர் பண்பாட்டோடு இணைந்த ஒரு இடம். முருகன் கோயில் வளாகத்துக்காக நடக்கிறதால மிகவும் சிறப்பான முறையில் நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கணும். இங்கே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கணும். ஆனால் இன்னும் ஜனாதிபதி வாரத்துக்கு குறிப்பிட்ட நேரம் இருந்தாலும் மக்கள் வந்து கொண்டே இருக்கணும். நாங்களும் வந்து முன்னுக்கு நிற்கிறோம். உள்ளுக்கு போகிறதுக்கு எலவுட் இல்லைன்னு சொல்லியிருக்கணும் எங்களுக்கு. ஆனால் இதில் நின்று வீடியோ நீங்கள் பதிவு செய்யலாம்னு சொன்னபடியாக நாங்கள் இதில் நிற்கிறோம். இதில் தான் இது வந்து முக்கியமான பிரமுகர்கள் மட்டும் போகலாம்னு சொல்லி நம்ம இங்கே தான் முக்கியமான விடயம் இருக்குது. ஜனாதிபதி பார்வையிடுறதுக்கான சகல இதுவும் இங்கே தான் இருக்குது. அங்கே மக்களோட கதைக்கிறது மட்டும்தான் நாங்கள் மற்ற முழுதுமே இந்த இதுக்குள்ளே தான் இருக்குது. நாங்கள் இந்த இடத்த தொடர்ந்து பார்க்கலாம். வெளியில் இருந்து தான் பார்க்கலாம். தொடர்ந்து அதிகாரிகள் இங்கே வந்து கொண்டே இருக்கிறாங்க. மிகவும் சிறப்பான ஒழுங்குபடுத்தலோடு தான் இந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சொற்ப வேளையில் ஜனாதிபதி வர்றதாக இங்கே சொல்லப்படுது. இந்திய உயர்ஸ்தானிகர் இப்போ வந்திருக்கிறார். ஆனால் இப்போ சில முக்கியமான பிரமுகர்களும் வந்திருக்கிறோம். தற்பொழுது ஜனாதிபதி இப்போ அண்மை கிட்ட வந்துட்டார் நினைக்கிறோம். என்னென்னா பாதுகாப்புகள் வந்து கூடுதலாக வந்து கொண்டிருக்கு. பாதுகாப்பு அணிகள் வந்து கொண்டிருக்கிறத எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அரசாங்க அதிபர் தான் இப்போ உள்ளே போய் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் அரசாங்க அதிபர் அதிகாரிகளும் வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி இப்போ மிக அண்மையில் வந்துட்டாருன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். எல்லா பாதுகாப்பு வாகனங்களும் வந்து கொண்டிருக்குது. ஜனாதிபதி மிக அண்மையில் வந்துட்டாருன்னு தான் சொல்லி நம்ம எல்லாரும் மிகவும் நெருக்கமாக வாகனங்கள் வந்து கொண்டிருக்குது. மிகவும் அண்மையாக வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அமைச்சர் மேலும் வந்துட்டினோம். அமைச்சர் மேலும் கிட்ட வந்துட்டாங்க. நிகழ்வுக்காக மக்கள் வாழ்வதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகவும் எழுச்சியாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் இந்த மக்கள் இங்கே நிகழ்வுக்காக வந்து கொண்டிருக்கிறத பாருங்கள். நிகழ்வுக்கு பெருந்திரளான மக்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறத எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. உள்ளுக்கு வந்து போடப்பட்ட கதிரைகள் எல்லாம் வந்து ஃபுல்லாகிட்டு தொடர்ந்து மக்கள் வந்து கொண்டே இருக்கணும். இது வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் இருந்து அந்த தென்னவள அபிவிருத்தி சங்கத்தோடு சம்மந்தப்பட்ட மக்களை தான் இந்த நிகழ்வுக்கு அழைச்சிருக்கிறதாக இங்கே சொல்லப்படுது. பதிவுகள் இருக்கிறவங்கள மட்டும்தான் உள்ளுக்கு அடிக்கணும். நாங்களும் உள்ளுக்கு போகலாமான்ட்டு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். சரி வரையில் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து காணொலியை பாருங்கள். மக்கள் வந்து பெருந்திரளான மக்கள் தான் இந்த அரங்கமே ஃபுல்லாகிட்டு. ஆனால் எல்லாமே வந்து வேறு இடங்கள்லேருந்து வந்த மக்கள் தான் கூடுதலாக நிற்கிது. இந்த இடத்துல ஒரு மாவட்டத்திலே எடுத்திருக்கணும். இப்போ வந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்களா. உலக தெங்கு தினம் 2025 இந்த வேளையில் ஆரம்பமாகிறது. கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய வருகையோடு இந்த வைபவம் இங்கே ஆரம்பமாகும். இவற்றை ரூபவாகினி மற்றும் டேத்ராலி வரிசைகளூடாக நீங்கள் நேரடியாக முகர்கள் எல்லாம் முன்னுக்கு இருக்கிறாங்க. இது ஒரு பகுதியாக வந்து அடைக்கப்பட்டிருக்குது. அமைச்சர்கள் பிரமுகர்கள் எல்லாம் இருக்கணும். இப்போ ஜனாதிபதி உள்ளுக்கு வந்து கொண்டிருக்கிறார்.
උත්සවය වෙනුවෙන් දැන් පොතෙල් පහදල්වීමේ කටයුතුයි ජනාධිපතිතුමා විසින් සිදු කරන ලබන්නේ පළමුවැරම ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ඡන්දපතිකරු ජනාධිපතිතුමාට ඒ වගේම වැවිලි සහ ප්‍රජා යර්තන පහසුකම් මත සමාජ විද්‍යාරත්න මෙතුමාට கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களை அழைக்கின்றோம். மீன்பிடி நீர்வள மற்றும் கடற்பொழில் அமைச்சர் அடுத்தாக வடமாகாண மற்றும் அரங்கமே ஃபுல்லாயிட்டு மக்கள் வெளியிலே நிற்கிறதுனால பாகுடியா இருக்கும் ஜனாதிபதி அரங்கத்துக்கு அடுத்தாக தலைமை துணை தூதர் இந்தியா මහත්මයාට යුනිඩි ආයතනයේ නියෝජිත ඉලෙක්ට්‍රික් වෑන් මහත්මියට පොල් වගා කිරීමේ මණ්ඩලයේ සභාපති වෛද්‍ය සුන්මල් ජයකුඩි මහත්මයාට එවැගේම පොල් සංවර්ධන අධිකාරී සභාපති ශාන්ත රණතුංග මහත්මයාට පොල් පර්යේෂණ ආයතනයේ සභාපති මහාචාර්ය රාජිත් ජයවීර මහත්මයාට කුරුණෑගල වැවිලි සමාගමේ සභාපති HMP රත්නායක මහත්මයාට හලාවත වැවිලි සමාගමේ සභාපති චන්ද්‍ර දිසානායක මහත්මයාට පොල් කර්මාන්තකරුවන්ගේ මණ්ඩලයේ සභාපති ජයන්ත සමරකෝන් මහත්මයාට එවැගේම සියලු පොල් වගාකරුවන් නියෝජනය කරමින් වගාකරුවන්ට ආරාධනය පොතේ කහගන්න නිසා இடம்பெறுகின்றது. உங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கின்றோம். පොල් කියන එක අපිට ඉතා ඈත අතීතයේ දාන්නේ. නමුත් වැඩි වශයෙන් පොල් වලට රාජ්‍ය மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் போக்குவரத்து அமைச்சர் கௌரவ திரு விமல் ரத்நாயக் அவர்களே, பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் கௌரவ திரு சமந்த வித்யாரத்ன அவர்களே, மற்றும் மீன்பிடி நீர்வாழ் மற்றும் கடல்வள அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களே, மற்றும் வடமாகாண ஆளுநர் அவர்களே, மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சம்பர் அவர்களே, மற்றும் ஏனைய இங்கே வருகை தந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களே மற்றும் வெளிநாட்டு தூதுவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அரச அதிகாரிகளே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற என்பது அதாவது ஜனாதிபதி அவர்களின் தலைமையிலே நடைபெறுவது என்பது மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வாக காணப்படுகின்றது. அதே போல் இருக்கின்ற உலக தெங்கு தின நிகழ்விலே உண்மையிலேயே தெங்கு முக்கோண வலயமானது கடந்த காலத்திலே இலங்கையின் தென்பகுதியிலே தான் காணப்பட்டது. இந்த இம்முறை பருத்தித்துறை வந்து மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்.